அனைவருக்கும் வணக்கம். நேற்று மாலை தேனி பங்களாமேட்டில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று என்கின்ற தலைப்பில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்ற நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் அருண் ஜெயசீலன் அவர்களும், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் இருவர் வந்திருந்தாங்க. அதில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப தாவேகா கட்சியினுடைய ரசிகர்கள், இன்னும் அவங்க தொண்டர்கள் ஆகலைன்னு நினைக்கிறேன், இன்னும் ரசிகர்களாக தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இருசக்கர வாகனத்தில் அப்படியே நின்றுக்கிட்டு ஒரு 3-4 இருசக்கர வாகனத்தில் தளபதி தளபதி தளபதினே கத்திகிட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டுருக்கப்ப அண்ணன் அதையும் சாட்டை திருமணவர்கள் வந்து அதையும் கவனிச்சிக்கிட்டே அப்படியே அப்புறம் பேசிகிட்டே தான் இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கப்ப மீண்டும் மீண்டும் மறுபடியும் அதே மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த பசங்க, தாவேகா பசங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கல அப்போ மறுபடியும் கூட்டம் முடிஞ்சு அண்ணன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா தாவேகா கட்சியினுடைய கொடி கட்டிய 4 கார்கள் வந்து பொதுக்கூட்டம் நடைபெற்ற மேடைக்கு அருகிலே வந்துட்டு அந்த காரில் வந்து ஒலி எழுப்பிட்டே இருந்தாங்க, ஆறு நடிச்சிட்டே இருந்தாங்க. அப்படி ஆறு நடிச்சிருக்குது எப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி தொண்டர்களை தூண்டும் விதமாக ஆறு நடித்தாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி தொண்டர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, அந்த காரை போய் சுற்றி வளைக்க போகிறப்ப காவல்துறை இடைமறித்து எல்லாரையுமே ஒதுக்கி விட்டு கொஞ்சம் அவனுக்குள்ளே சின்ன தள்ளுமுள் ஆயிடுச்சு. தள்ளுமுள் ஆகிறப்ப தாவேகா தாவேகாவுடைய ஒரு கார் வந்து சேதப்படுத்தப்பட்டது. ஆக்சுவலி இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யார் அப்படின்னா, தேனி மாவட்டத்தினுடைய தாவேகா கட்சியின் மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி அவர்கள். ஒரு அரசியலில் ஒரு தலைவரை பற்றி மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் பேச்சாளர்கள் எல்லாருமே வந்து விமர்சனம் செய்வது என்பது இயல்பு. மாற்றி மாற்றி எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெப்ட் பாண்டி என்ன பண்ணுறாப்புல, எங்கள் தலைவர் விஜய் நீ இப்படி பேசலாம், சாட்டை துரைமுருகா நீ உண்மையிலேயே உரப்பான் தலைவர் பிறந்திருந்தா நீ வாடா, நீ தேனி பக்கம் வந்து பாடுறா, வந்து நீ வந்து திரும்பி போயிடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முகநூலில் ஒரு காணொலியை வெளியிட்டாப்புல. அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க சும்மா இருப்போம், பிறகு போடுறா கூட்டத்தை பங்களாமேட்டில் போட்டு கூட்டத்தை நடத்திட்டு பேசிட்டு போயிட்டாப்புல, முடிஞ்சு. இப்போ உங்களால் என்ன பண்ண முடிஞ்சு, வந்து பாரு போய் பாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிக்கு நாங்கள் போவோம், எல்லா தொகுதியிலையும் போய் பிரச்சாரம் பண்ணுவோம், மக்களை சந்திப்போம், மக்கள் குறைகளை கேட்போம், எல்லா இடத்துக்கும் போவோம். இங்கே வாழக்கூடிய எல்லா மக்களும் எங்கள் மக்கள் தான். நீ அதில் எங்கள் ஏரியா உங்கள் ஏரியான்னு சொல்லிட்டு இந்த இதில் படத்தில் வடிவேல் வசனம் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. இதெல்லாம் இது என்ன மாதிரி இது உங்கள் நிலைப்பாடு? அரசியலில் அண்ணன் சீமான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்று தான், விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது, அவதூறுகளை கடந்து செல்ல முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது என்று நாம் தமிழ் கட்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பி தங்கைகளுக்கும் எங்கள் அண்ணன் சீமான் பாடம் எடுத்திருக்காங்க. அப்படித்தான் இருக்கணும். அப்படித்தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாம் தமிழ் கட்சி சார்பாக எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும், எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அங்கே ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் எப்படி நடக்குமோ அதுபோல் நடக்கும். அப்படி தான் இங்கே போயிட்டுருக்கு. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே, நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுமே உண்மையிலே இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய ஊழல், லஞ்சம், இந்த விஷயங்கள்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும். கனிம வள கொள்ளைகளை தடுத்து நிறுத்தணும். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தூய காற்றையும் தூய குடிநீரையும் கொடுக்கணும். கல்வியும் மருத்துவத்தையும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சமமாகவும் தரமாகவும் இலவசமாக கொடுக்கணும். கல்வி மருத்துவத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கின்ற உயரிய நோக்கத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் பயணிச்சிட்ருக்கான். ஆனால் தாவேகாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் இன்னும் தொண்டர்களாகவே ஆகலை. ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றணும். அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அரசியல்னா என்ன? முழுக்க மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு தான் நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்கு தான் நாங்களும் கிட்டத்தட்ட 16 வருஷமாக அந்த மண்ணில் அரசியல் செஞ்சிட்ருக்கோம், நாம் தமிழ் கட்சி. இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க. யார் மக்களுக்கு சேவை செய்கிறதுல முதலாவதாக இருக்கிறான்றதான் போட்டி இருக்கணும். அதில் தான் போட்டி போடணும். அதை விட்டுட்டு வா மல்லு கட்டி பார்ப்போம், வா நீ வந்து நீ திரும்பி போயிரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் இது என்ன மாதிரி இது ஒரு நிலைப்பாடுனே ஒன்றும் புரியல. இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரணும், நாகரீகம் ஆகணும். இன்னும் நாகரீகத்துக்கு வரணும்னா தாவேகா கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு நாங்கள் இதில் வைக்கிற ஒரு கோரிக்கை என்னென்னா, முதல்ல உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுங்க.
தொண்டர்கள் ஆக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல பண்பாளர்களை தேர்ந்தெடுங்க. அந்த பண்பாளர்களை நிர்வாகிகளாக மாற்றுங்க. பொறுப்பு கொடுங்க உங்களுக்கு. இருக்கிற ஆளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற ஆள் கூட சண்டை பிடிச்சிட்டு கிடக்காங்க. அரசியல்னா என்னன்னே தெரியாமல். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை. அதை நல்லா கற்றுக்கிட்டு அரசியல் செய்யுங்க. அனைவருக்கும் வணக்கம்.